ஸ்க்ரீன் தர்ற மனுஷன் ஒரு காலத்துல இருக்கிறதுக்கு கூட வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா இப்போ அமெரிக்கால ஒரு பெரிய பிசினஸ்மேன் அண்ட் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். ஆமாங்க. இவரோட பேரு கிறிஸ் கார்ட்னர். 1980ல கிறிஸ் கார்ட்னரும் அவரோட பையனும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு மதிப்புமிக்க பங்குதாரகர் நிறுவனத்துல இன்டர்ன்ஷிப் செஞ்சாரு. ஆனா அங்க அவருக்கு எந்த ஒரு ஊழியமும் கொடுக்கல. இருந்தும் அவர் விடாமுயற்சியால ஒரு சிறந்த பங்குதாரகராக மாறினாரு. பிறகு அவர் அவரோட சொந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. அவரோட இந்த போராட்டத்தையும் அவர் எப்படி ஒரு சிறந்த பங்குதாரரா மாறினாரு அப்படின்ற கதையையும் ஒரு படமாவே எடுத்திருக்காங்க. அவர் வாழ்க்கையில அவர் பட்ட கஷ்டங்களையும் வீடற்ற நிலையில இருந்து அவர் மீண்டு வர்றதுக்கு அவர் மேற்கொண்ட முயற்சிகளையும் த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற மூவில சொல்லியிருக்காங்க. இவரோட கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கடின உழைப்பினாலையும் விடாமுயற்சினாலையும் தன்னம்பிக்கையினாலையும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டாப்பராக இருந்தாலும் சரி, உங்களோட மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கணும். இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.